கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து கிருபை தான். கிருபை வந்து நம்ம கிருபை கிடைக்குதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த கிருபை வந்து நம்ம பெற்றுக்கொள்வது சில விதிமுறைகள் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் கிருபை கிடைச்சிடும் தப்பு பண்ணிவிட்டு கிருபை வந்து காப்பாற்றிடும் நம்ம சொல்லுவோம். அந்த கிருபை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு சிலது நம்ம பண்ணால் தான் அந்த கிருபை வந்து நம்ம காத்துக்கொள்ள முடியும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு வசனம் வந்து எது பார்க்க போகிறோன்னா, எபிரேயர் 12:15 அப்படி 17 பேர் வாசித்தோம். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும், யாதொரு கசப்பான வேறு முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்படாத படிக்கும், ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புஷ்ட பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கெட்டனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். அன்றியும் தொடக்கூடியதும் அக்னி பெற்றிய மந்தாரம் பெருங்காற்றாகி வைத்துக்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது என்னன்னா, அது ஆசீர்வாதம் வந்து அது கிருபை தான் சொல்லுவாங்க. கிருபை இழந்து போயிட்டான். அது கிருபை இழந்து போயிட்டு, கிருபை வந்து என்னென்னா, நம்ம பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பட் புதிய ஏற்பாடு வந்து தேவன் வந்து நம்மளுக்கு அவ்வளோ கிருபை கொடுத்துருக்காரு. எல்லாமே சொல்லுவாங்க, தப்பு பண்ணிவிட்டு கிருபை இருக்குது, அவர் கிருபையெல்லாம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் கடந்துடுவோம், அவர் பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுவார் எல்லாம் சொல்லுவேன். ஓகே தான். ஆனால் பட் வந்து கிருபை நம்ம நாளைக்கு நம்ம பார்க்கும்போது அந்த கிருபை வந்து நம்மளுக்கான அந்த கிருபை வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இதுதான் வந்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கிருபை பெற்றுக்கொள்வது வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, யார் ஏசப்பா ஜீசஸ் வந்து ஏசு கிறிஸ்து வந்து யாருன்னு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து இந்த ஏசு கிறிஸ்து வந்து எல்லாருக்கானவர் தான். பட் வந்து அதை அறிஞ்சு வந்து சில பேர் தான். கிறிஸ்துவ மதத்தில் இருக்கலாம், எல்லா மதத்திலே கூட இருக்கலாம். ஜீசஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும். யார் ஜீசஸ்னால், அவர் இஸ்ரவேலில் பிறந்தார், பெத்லகேமில் பிறந்தார், அவர் வளர்ந்தார், அவர் யூதர் குலத்தில் இருந்தார், எல்லாருக்கும் தெரியும். பட் யார் ஜீசஸ், அவர் எதுக்காக வந்தார் நம்ம தெரியும் போது தான் ரட்சிப்பின் கிருபை வந்து நம்ம அங்கே தான் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு ரட்சிப்பு கூட வந்தால் கிருபையும் ரட்சிப்பு வந்து ஒன்றா இணைந்து தான் கிடைக்கும். நம்ம வந்து அதுக்கு வந்து எபேசியர் வந்து 3:11 நம்ம பார்க்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜீசஸ் ஒரு ரகசியம் வந்து அவர் யாருன்னு வந்து வெளிப்பட்டுறதே ஒரு கிருபை தான் சொல்கிறாரு. இப்போ நம்மளுக்குள்ளே வந்து அநேக வந்து ஜீசஸ்ன்னு தெரியாது. நம்ம நிறையா வந்து ஜீசஸ் மறுதளிப்பாங்க. ஜீசஸ் வந்து ஒரு தீர்க்கதரிசினி, அதுபோல் வந்து நிறைய மறுதளிப்பாங்க. சில காரியத்தில் சில இடத்துல வந்து அவர் குழந்தை இயேசுன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து அவர் ஒரு நல்ல மனிதர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கலாத்தியர் 1:6-7-8 அப்படின்னு மற்ற வாசிக்கும் போது அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எங்கள் உபதேசத்தை நீங்கள் மறுதளித்தீங்கன்னா அது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்லியிருக்கா. ஜீசஸ் தான் இந்த உலகத்தில் வந்து வந்தால் ரட்சகர். அவர் தவிர நீங்கள் யார் இந்த உலகத்தில் இல்லை. அது அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணி எந்த தூதர் வந்து சொன்னாலும் சரி, எவ்வளோ பேர் யார் வந்தாலும் சரி, அது வந்து அவங்க சபிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த உலகத்தில் கடைசி வரை அவங்க நிலை நிற்க மாட்டாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மளுக்கு ரட்சகராக இருக்கார். அவர் மூலியமாக தான் நம்மளுக்கு கிருபை கிடைக்கும், தவிர வேறு யார் மூலியமாக கிடைக்காது வந்து அந்த இடத்துல சொல்லப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து ஜீசஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து பெருமை. நமக்குள்ளே வந்து பெருமை இருக்கும். ஏன்னா யாக்கோப்பு 4:6 சொல்கிறாரு, தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல தேவன் வந்து பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறான்னு அந்த சொல்லும் போது நம்ம மனுஷன் அந்த இடத்துல எதாவது இல்லை, தேவனே எதிர்த்து நிற்கிறான். ஏன்னா அந்த பெருமை வந்துச்சுன்னா நம்மக்கிட்ட அந்த கிருபை வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அங்கே தாய்மை உள்ளவரும் கிருபை அளிக்கிறான்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல பெருமை இருக்கிறப்போ வந்து நம்மளுக்கு ஒரு போதும் வந்து அவர் கிருபை நம்மளுக்கு நிறைய பெருமை இருக்குது. ஆவிக்குரிய பெருமை நம்ம சர்ச்சிலும் சரி, நம்ம வாழ்க்கையிலும் சரி, நம்ம பரிசுத்தவங்களாக இருக்குன்னு சொல்லி நம்மளுக்குள்ள பெருமை இருக்கும். பட் அந்த பெருமை ஏன்னா வந்து நம்ம ஜீசஸ் ஒரு ஓமையை சொல்லும்போது அந்த காணிக்கை நான் வந்து ஆயக்காரர் வந்து அந்த இடத்துல ஆயக்காரன் அந்த இடத்துல வந்து சர்ச்சில் வந்து சொல்லும்போது நான் காணிக்கை போட்டு நான் உபாசிக்கிறேன், நான் தசமாக கொடுக்குறேன் எல்லாம் சொல்லிட்டு அது பெருமை. அந்த இடத்துல வந்து பெருமை இருக்குது. அந்த கடவுள்கிட்ட வந்து நீ மனுஷக்கிட்ட எப்படி இருக்குன்னா, கடவுள்கிட்ட வந்து
முதல்ல வந்து தாழ்த்தணும். முதல்ல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது தான் வந்து அவர் மேலே இறக்கப்படுவார். இரக்கம் வந்தால் தான் கிருபையை நம்மளுக்கு சூழ்ந்து கொள்ளும். அந்த இடத்துல வந்து அப்படி தான் வந்து மென்ஷன் பண்ணிக்குது. லூக்கா வந்து 18 வந்து நம்ம என்னன்னா அந்த தாழ்த்தப்படும் போது தான் வந்து அந்த இடத்துல வந்து கிருபை வந்து சூழ்ந்து கொள்ளும். ஏன்னா ஏன் இந்த பெருமைக்கு வந்து இவ்வளோ கடவுள் தேவனை எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லப்படுறது பார்க்குறான். ஏசாயா 14:12 வந்து சொல்கிறா, அதிகாலையின் மகனாக விடிவெளியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து லூசிபர் பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா லூசிபர் பற்றி அவங்க வந்து ஜீசஸ் வந்து எப்படின்னா அவனை அதிகாலை மகனாக விடிவெளி அந்த இடத்துல மகனை தான் மென்ஷன் பண்ணுறாரு. அவ்வளோ ஸ்தானம் கொடுத்து வச்சு அவன் வந்து நான் தேவனோடு மேலே ஏறுவேன், அவர் சிங்காசனம் தேர்வு, அவருக்கு ஆராதனை இது அங்கே ஆராதனை கொடுத்து தலையனாவன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பெருமை வந்து சூழ்ந்து கொண்டு அந்த பெருமை வரும்போது தான் வந்து அவங்க கீழே தள்ளப்படுறான். அதுபோல தான் நம்மளுக்கு பெருமை வந்து கடவுள் ஒருபோதும் வந்து எந்த விஷயத்துல எவ்வளோ பேர் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும், எவ்வளோ பேர் ஊழியக்காரன் இருந்தால், எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் பெருமை இருக்கும்போது கடவுள் ஒரு பர்சன்ட் கூட அந்த இடத்துல நிர்ணயிக்க மாட்டார். ஏன்னா அது பெருமை வந்து இந்த உலகம் பாவத்துக்குள்ளே போகிறதும் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அந்த பெருமை தான். அந்த பெருமைனால தான் வந்து இந்த உலகம் வந்து ஆதாமேவன் வந்து சாத்தான் வஞ்சிக்கப்பட்டது எல்லாமே அந்த பெருமையின் மூலிமா தான் வந்து கொண்டு இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து அந்த பெருமை விட்டு வந்து வெளியே இருக்கணும். அது பெருமைக்குள்ளே நம்ம எந்த விஷயத்திலும் எந்த காரியத்திலும் சிந்தித்து இது நம்ம இதுக்குள்ளே பெருமை இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அதுலேருந்து விலகிய போது தான் நம்ம கிருபையே வரும். கிருபை வர்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. கிருபை பெற்றுக்கொள்வது சில விதிமுறை இருக்குது. அப்புறமேட்டு வந்து பயபக்தி வேணும். நம்ம அவர்கிட்ட கடவுள்கிட்ட இருந்து நம்ம கிருபை பெற்றுக்கொள்ளணும்னா ஃபஸ்ட்டு பயபக்தி வேணும். பயபக்தி வந்து என்னென்னா எபேசியர் 12:24 வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தின் அந்த இடத்துல வந்து என்னென்னா நம் பயபக்தியோடு தேவனுக்கு பிரியமாக செய்தது ஆராதனைன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் சங்கீதம் 5:7 வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் ஆலயத்துக்கு போவோம், நான் பயபக்தியோடு வந்து அங்கே பணிந்து கொள்வேன்னு. அங்கே வந்து அங்கே மேலே வந்து என்னென்னா உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்கு அவர் போவார். அந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவார்னா, நான் பயபக்தியோடு வந்து அங்கே பணிந்து கொண்டேன்னு சொல்லுவார். அப்போ வந்து கிருபை எங்கெங்கே வருதோ அங்கே வந்து பயமும் வரணும். நம்மளுக்கு கடலுக்குள்ளே அந்த பயம் இருக்கணும். நம்ம முட்டி போடுறது சும்மா வெளி தோற்றத்துக்கு பயம் காட்டுறது இல்லை, அவர் மனசளவில் பயம் இருக்கணும். கடவுள் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல நம்மளுக்கு அதுக்காக வந்து நம்மளை வந்து தண்டிப்பார், நம்ம பாவம் செய்தால் தண்டிப்பார்னு சொல்லிட்டு அவர் மேலே நம்மளுக்கு பயம் இருக்கணும். மனுஷன் பார்ப்பான், பார்க்காத போவான். ஏன்னா தேவன் வந்து எப்போவுமே பார்த்து கொண்டு இருக்கார் நம்மளை. அதுக்காக வந்து நம்ம வந்து பயபக்தியாக அந்த இடத்துல இருக்கணும். அந்த நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணோம்னா தாவீதுக்கு போகணும். நம்ம கிருபை வந்து எல்லாம் சொல்லுவாங்க, கிருபை வந்து ஈஸியாக கிடச்சிடும், நம்ம கடல்கிட்ட போனோன்னே கிடச்சிரும், நம்ம கடல் ஏற்றுக்கினா கிடச்சிரும்னு சொல்லுவாங்க. பட் வந்து நம்ம பழைய ஏற்பாட்டில் போகும்போது வந்து என்னென்னா தாவீது எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ. 1 ராஜாக்கள் 3:6 சாலமோன் சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த அந்த கிருபை வந்து உண்மையும் மன நேர்மையும் அந்த இடத்துல சொல்லியிருப்பார். உண்மையாக மன நேர்மையாக இருந்ததுனால எங்கள் அப்பா மேலே நீங்கள் கிருபை வச்சுருந்தீங்க தகப்பன் மேலேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பார். அப்படிப்பட்டவருக்கும் வந்து அந்த ஆலயத்தை கட்ட வந்து கடவுள் வந்து வாய்ப்பை கொடுக்கல. ஏன்னா அப்போ வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லை. அவர் வந்து அந்த கிருபை வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிருபை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்கா கிடைக்காது. அந்த வெளியேற பெற்ற கிருபை வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறாரு. மோசையும் சரி, நான் அந்த இடத்துல வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல மன்னிக்கிறாரு. பட் வந்து அந்த கிருபை வந்து அவங்களுக்கு வந்து அவங்க திரும்பியும் கடவுள்கிட்ட வந்து திரும்ப வந்து வராங்க. பட் வந்து அந்த கிருபை வந்து அவங்க திரும்பி அது பெற்றுக்கொள்ளலை. கடைசி வரை அந்த ஆசீர்வாதத்தை வந்து அவங்க சுதந்திரித்து கொள்ளலை. ஏன்னா அதே போல தான் யோசேப்பு நம்ம வந்து ஆதியாகத்துலலாம் பார்க்கும்போது பார்த்தோன்னா நோவாக்கு வந்து தேவனத்தில் கிருபை கிடைச்சிதுன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா கிருபை கிடைக்கும் போது அவங்க வாழ்க்கை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அவங்க வாழ்க்கை வந்து கடவுளுக்கு பயந்து உண்மை உள்ளவராக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் கிருபை கிடைக்கும். ஏதோ வாழ்ந்துட்டோம், ஏதோ கண்ணாம்பிடான்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிருபை வரும்னா அந்த இடத்துல எங்கே கிருபை வருது. அதேபோல் யோசேப்புக்கு வந்து அது சிறையில் இருக்கும் போதே வந்து கடவுள் வந்து கிருபையாக இருக்குன்னு சொல்லியிருப்பார். அது சிறையில் தலைவராக ஆக்குவார். அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க தேவன் அவரோடு இருந்தபடினாலேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். அப்போ அந்த கிருபை கொடுக்குறதுனால தான் கடவுள் நம்மளோடு இருக்கிறாரு. அதே போல் நோவாக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது போல் ஒன்றா வந்து நம்ம பார்க்கும்போது வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த கிருபை இருக்கும்போது தான் அந்த ஆசீர்வாதமே அவங்களோட வந்து இருக்குது. சரி, அப்போ அந்த கிருபை வந்து யாருக்கு வந்து நம்ம கொடுக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது எபேசியர் 2:5 பார்க்கும்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
அக்கிரமத்தினாலே பட்டவங்களுக்கு வந்து அக்கிரமம் அகப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கிறிஸ்து இயேசுவின் ரட்சிப்புக்காக வந்து அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கிருபை வந்து என்னென்ன சொல்கிறதுனா எபேசியர் 2:8 வந்து என்ன சொல்லுதுன்னா, இது வந்து தேவனுடைய ஈவு. கிருபை வந்து என்னன்னா அது தேவனுடைய ஈவுன்னு சொல்கிறார். அது வந்து அவர்னால தான் முடியும். ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் இது பண்ணுறது வந்து அவர்னால தான் முடியும். ஒரு மனுஷனால் தானாக நினச்ச டைமுக்கு சிரிச்சுக்கின்னு நினச்ச டைம் நான் துக்கப்படுறதால எந்த மனுஷனாலும் முடியாது. இப்போ நான் இருக்கேன்னா நான் டக்குன்னு துக்கப்பட முடியாது என்னால். ஏன்னா அந்த சென்சேஷனாக கடவுள் தான் கொடுப்பாரு. நம்ம இந்த உலகத்தில் ஒவ்வொரு நம்ம செய்கிற எல்லா வேலையிலும் கடவுளோட கிருபை தான் இருக்குன்னுவாங்க. ஆனால் நம்ம செய்ய ஒவ்வொன்றுத்துலையும் வந்து அது அவரோட கிருபை வந்து இருக்குது. நம்ம நினச்சா சிரிக்க முடியாது, நம்ம நினச்சா அழிய முடியாது, நம்ம நினச்சா எதுவுமே பண்ண முடியாது. இந்த உலகத்தில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்குள்ள உணர்வை கொடுக்குறவரே கடவுள் தான். ஏன்னா அதுபோல் தான் அந்த ரட்சிப்பும் அப்படி தான். அந்த இடத்துல அவரோட எல்லாருமேலே வந்து அவர் ரட்சிப்புக்காக ஆசைப்படுறாரு. ஏன்னா 2 தீமோத்தேயுல வந்து 2:9 வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம மேலே அன்பு வைத்தனால தான் அது ரட்சிப்புக்கு நம்ம எடுத்துன்னு போகிறாரு. அவர் வந்து நம்ம மேலே அந்த அந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்காரு. தீத்து 2:11 அவர் சொல்கிறாரு, ஏனென்றா எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பு அளிக்கவே வந்து தேவ கிருபையானது அங்கே இதில் வெளிப்படுது. நம்ம வந்து கிருபை அந்த தேவ கிருபை வந்து நம்ம எப்படி பெற்றுக்கொள்வதுன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நம்ம வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பார்க்கலாம். ஓசேயா வந்து 12:3-4 வந்து பார்க்கும்போது வந்து யாக்கோப்பு வந்து அந்த இடத்துல வந்து இருப்பார், தேவ தூதரானவர். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் அவர் சொப்பனத்தில் வரும்போது வந்து ஒரு ஏணி தெரியும், அது டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா செகண்ட் டைம் வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து தேவ தூதரானவர் வருவார். அவர் வந்து அவர் காலை பிடிச்சின்னு இவர் விடமாட்டுன்னு அழுவார், கதிர் அழிந்து கெஞ்சுவார். நம்ம வந்து நம்ம பாவமாக இருந்தாலும் எதுவும் இருந்தாலும் அந்த இடத்துல கெஞ்சும் போது கடவுள் வந்து அந்த இடத்த விட்டு கடந்து போக முடியாது. அதனால தான் நம்ம கிருபை, நம்ம மனதை உடைந்து அழுந்து தாழ்த்தும் போது தான் அந்த கிருபை நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த கிருபை வந்து அந்த இடத்துல அப்படி தான் அது மூலிமா தான் அவர் இஸ்ரவேலாம் அந்த இடத்துல மாற்றப்படுவார். யாக்கோப்பு வந்து இஸ்ரவேலாம் வந்து மாறுறது வந்து அப்படி தான். அதனால் அந்த விசுவாசத்தையோடும் தேவனுடைய பாதத்தில் அழுந்து நம்ம கெஞ்சி கேட்கும் போது எந்த பாவம் இருந்தாலும் சரி, எந்த சாபம் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மாற்றுவார். ஏன்னா நம்ம வந்து அந்த பெருமை கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும். ஏன்னா மாத்தாள் மரியாதை நம்ம பார்க்கும்போது வந்து ஜீசஸ் வந்து வெளியூர்லேருந்து இருப்பார். அப்போ லாசர் வந்து மரித்து இருப்பார். அப்போ வந்து சொல்லும் போது அவர் கொஞ்சம் 2 days டிலேயாக வருவார். அங்கே வரவில்லை. அந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாமே ஸ்ரீசரிலேருந்து எல்லாமே அவிசுவாசமாக சொல்லுவாங்க. அங்கே போனால் கல்லெறிஞ்சு சாவடிச்சிருவாங்க, நம்ம தேடி நிற்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவார். எல்லாம் கடந்து வருவார். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து மார்த்தாள் வருவார். மார்த்தாள் வந்து இது போல் என் தம்பி இறந்து போயிட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில் வந்து அந்த இடத்துல ஜீசஸ் சொல்லுவார், விசுவாசத்தை எல்லா காண்பாயும் சொல்லுவார். அந்த இடத்துல ஆனாலும் வந்து இல்லை, அந்த இடத்துல வந்து அவங்களும் அந்த பைபிள் பற்றி தான் சொல்லுவாங்க, கடவுளோட ராஜ்யத்தை பற்றி தான் சொல்லுவாங்க. பட் வந்து அந்த இடத்துல என்னென்னா, அது வந்து கடவுள்கிட்ட வந்து நம்ம ஆசீர்வாதத்தையும் சரி நம்ம வந்து எதனா பெற்றுக்கொள்ளணும்னா தாழ்த்தணும். நம்ம வந்து அந்த இடத்துல ஃபிலாசபி பேசணுங்க. பைபிள்லேருந்து இந்த வசனம் எடுத்து அந்த வசனம் எடுத்து நம்ம பேசிக்கின்னு அப்படின்னு தான் நம்ம கடவுள்கிட்ட அந்த கிருபை கிடைக்காது. ஆனால் அதே வேலையில் வந்து அந்த இடத்துல வந்து அந்த மார்த்தாள் வந்து நம்ம பேசும்போது வந்து உங்கள் ராஜ்யத்தில் வருவாங்க, இது பண்ணுவாங்க, கலர்கிட்ட போகும்போது அது திறக்காதீங்க, அது ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க அது அவிசுவாச வார்த்தை, அது அந்த இடத்துல ஒரு ஜீசஸ்க்கே அங்கே ஒரு அவிசுவாச வார்த்தை மாதிரி அந்த இடத்துல உண்டு பண்ணினே இருப்பார். அங்கே வந்து அதே மரியா வந்து கதிரி அழுவும் போது அங்கே இருந்தவங்களும் அழுவாங்க, ஜீசஸை மனசுக்குள்ளே வந்து அழுந்துருவார். அப்போ வந்து நம்ம மனசு விட்டு ஒரு இடத்துல அழும் போது நம்ம பாவத்தை எவ்வளோ பேர் பாவம் வந்தாலும் சரி இந்த உலகத்தில் அந்த பாவத்தை வந்து நம்ம மனசு உடைஞ்சி அழுந்து அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அவரோட கிருபை வந்து நம்மளை ஃபுல்லாக சூழ்ந்து கொள்ளும். அவர் கிருபை வந்து சூழ்ந்து கொள்ளணுன்னு நம்ம ரட்சிப்புக்குள்ளே கடந்து போவோம். இதுதான் கிருபை வந்து ஃபஸ்ட் நம்ம தாழ்த்தணும். நம்ம வந்து எல்லாம் பண்ணிவிட்டு நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டினாக இருக்கேன், நான் பிறந்ததுலேருந்தே எல்லாமே இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், நல்லா இல்லை. நம்ம அனுதினமாக கடவுள்கிட்ட போகும்போது நம்ம ஒரு மனத்தளவில் நம்மளை தாழ்த்து நம்ம தாழ்மையோடு அவர்கிட்ட நம்ம போகும்போது தான் அவரோட கிருபை வந்து நம்மளை சூழ்ந்துக்கணும். நம்ம ஒரு விஷயத்துல வந்து எதுலேயுமே நம்ம பெருமை இல்லாதபடி கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர் கிருபை வந்து நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.